ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஸோ அதனால நைட்டில் வந்து 2 ஸ்டோரிஸ் படிச்சுட்டு தான் தூங்குறது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இது யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படித்த ஸ்டோரி புக்காக இருக்கட்டும், பார்த்த படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அது வந்து இருக்கும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ப்ரீவியஸ் 2 வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட 3rd வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது இப்போது இந்த வீக்கோட என்னோட பிக்ஸ் எல்லாமே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் இருக்கிறது வந்து ஒரு வில்லேஜ். ஸோ வில்லேஜில் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே நல்ல புக்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற புக்ஸும் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா புக்ஸுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ இந்த மந்த் வந்து நான் படிச்சுட்டு அதில் எதை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன், ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த புக் வந்து சோழ நிலா. ஓகேவா? இது வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவில் வந்து உள்ள ஒரு புக் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 பேஜஸ் தான் இப்போ படிச்சிருக்கேன். அது படித்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து போர் வருது. ஸோ அதில் யாருக்கும் யாருக்கும் லவ் வருது. இது வந்து லவ் ஸ்டோரி மாதிரி தான். நாவல் மேத்தா எழுதுனது. ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுதான் சுஜாதா எழுதின கொலையுதிர் காலம். ஸோ இது நேற்று உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப சூப்பரான புக். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இது யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படித்த ஸ்டோரி புக்காக இருக்கட்டும், பார்த்த படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அது வந்து இருக்கும். ஸோ இது வந்து லூயிஸ் கரோல் எழுதினது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு இதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது வந்து காய்கறி சாகுபடி. நான் வந்து வீட்டில் கொஞ்சம் பிளான்ஸ் வளர்க்குறேன்னா, ஸோ நான் அதுக்காக வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து என்னென்ன உரம் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ டைமில் வந்து தண்ணி விடுவாங்க, பிளான்ஸை வந்து எப்படி பார்த்துக்கணும், எப்படி களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த புக்கில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து விகடன்லேருந்து பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு. இதில் வந்து நிறையா ஃபார்மர்ஸோட ஸ்டோரி வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இதை நான் எடுத்துகிட்டு வந்து படித்தேன். ஓகேவா? இது ஒரு 2, 3 புக்ஸாக குட்டி குட்டி புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக் மட்டும் நான் கம்பைன் பண்ணி ஒரு 2, 3 புக்ஸாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து 10 பாட்டு. இது பாதி படிச்சுட்ருக்கேன். அதனால தான் புக் மார்க் வச்சுருக்கேன். ஸோ இது 10 பாட்டில் வந்து என்னென்னா, நம்ம இதெல்லாம் இருக்கும்ல, திருமுருக ஆற்றுப்படை எல்லாமே அது வந்து நம்ம ஸ்கூலில் படித்தது எல்லாமே இதில் இருக்கும். அது வந்து எப்படின்னா ஃபுல்லாக இருக்காது. அந்த 10 பாட்டில் உள்ள 10மே இருக்கும். அதோட செய்யுள் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அதோட இது அர்த்தம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எனக்கு படிக்கிறதுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் வந்து ஃபுல்லாக அது எல்லாமே இருக்காது. சில பாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைன் என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் உள்ள பாட்டை கொடுத்து அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தோட இந்த சொற்பொருள் அகராதிலாம் இருக்கும்ல, நம்ம ஸ்கூல் புக்கில் படிப்போமே, அந்த மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அப்பா எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது லைப்ரரியிலேருந்து இது நல்லா இருக்குது படித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இதை நான் படித்தேன். படிச்சுட்டு ஒரு வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பப்போ பண்ணுறது. இதில் ஒரு 2, 3 புத்தகம் மட்டும் நான் பார்த்து பிக் பண்ணி வச்சுருக்கேன் எனக்காக. ஸோ இதுவும் அந்த காய்கறி சாகுபடி அது 2த்தையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து பில்கேட்ஸோட இது ஆட்டோபயோகிராஃபி இல்லை, அவங்களோட இது பயோகிராஃபி. அது சூப்பராக இருந்துச்சு. படிக்கும் போதே ஓகே, நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், இதில் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த புக்கை நான் தனியாகவே ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஜாதக கதைகள். ஜாதக் ஸ்டோரிஸ்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, புத்தா வந்து அவங்களோட இது எல்லா பிறவிகளையும் வந்து புக்காக வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்ட் 1. இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 ஸ்டோரி மட்டும் படித்தேன். அது ப்ரீஸ்ட் சம்மந்தமாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை படிச்சுட்டு இருக்கேன். படித்து முடிச்சோடனே இதை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாமே எல்லாமே ஸ்டோரிஸ் தான். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவர் ஃபேவரட் பஞ்சதந்திரா டேல்ஸ். ஓகேவா? இது வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் எப்படி இருக்குன்னா உள்ளார
உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஸோ அதனால நைட்டில் வந்து 2 ஸ்டோரிஸ் படிச்சுட்டு தான் தூங்குறது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் ரீடிங். ஸோ யாரோட ஃபேஸ் எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இது நீங்கள் பார்த்தோன்னே ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது இப்போ தப்பாக போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பார்த்தோன்னே ஒருத்தவங்கள பற்றி உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் ஃபேஸ் ரீடிங். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் எப்படி இருக்கும் கேரக்டர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து மனுஷங்கள்லேருந்து வந்தோம், அதாவது குரங்குலேருந்து வந்தோம்ல, நியாண்டர்தால், ஹோமோசேப்பியன்ஸ் அந்த மாதிரி வந்ததில் எதை எப்படி எப்படிலாம் ஃபேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மாறினதுனால நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, இன்னும் வந்து அவங்கள்ட்ட உள்ள கேரக்டர்ஸ் எதெல்லாம் நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பைனாமியல் நோமென்க்ளேச்சர் அதெல்லாம் பற்றி சூப்பராக இருந்துச்சு. ஹோமோசேப்பியன்ஸ் எல்லாத்த பற்றியும் படிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து த கவுண்ட் ஆஃப் மான்டே கிறிஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாவல் தான். இது இது வந்து ஒரு செயலர் பற்றி, ஒரு இது செயல் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து ஒரு ஷிப்போட கேப்டனை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ அவர் இது அதுலேருந்து எப்படி தப்பிப்பார் அப்படின்ற மாதிரி உள்ள ஸ்டோரி. இதுவும் நான் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளோட பர்சனல் திங்க் அண்ட் க்ரோ ரிச். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கோட இது டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து எல்லாருமே பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண புக். ஸோ இதை நானும் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு இந்த புக் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 பேஜஸ் வந்து படிக்கும் போதே ஓகே பரவாயில்லையே நமக்கு ஏற்ற புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் வாங்கி படிங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப பெரிய புக்கு, ஆதி காலத்து புக்கு. இதை நான் எப்போ படித்து முடிக்க போகிறேன்னே தெரில. இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட்டும் பண்ணல. இது வந்து மகாத்மா காந்தி இருக்காங்களே, ஸோ அவங்களோட நூல்கள்லாம் உள்ளது எல்லாத்தையுமே வந்து தொகுத்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வால்யூம் தான். இது வந்து ஒரு 7, 8 வால்யூம்ஸ் இருக்குது. இது லைப்ரரியில் தான் இருக்குது. சரி, ஓகே, இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் போல இருக்குது. ஸோ இதில் உள்ளதில் வந்து நான் ஒரு 2, 3 புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து 2 புக்ஸ் வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து சுஜாதா எழுதின அந்த கொலையுதிர் காலம் அது சூப்பராக இருந்துச்சு. அதை நீங்கள் வாங்கி படிங்க. நாளைக்கு வந்து ஒரு குட்டி குட்டி புக்ஸாக 2 புக்ஸ் வந்து நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தரேன். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து வர்றதில் வந்து அந்த ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் நான் வந்து சொல்லலை. ஏன்னா அது வந்து இது சின்ன பிள்ளைங்க படிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லணுன்னா கதையாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பஞ்சதந்திரா டேல்ஸ், ஜாதக டேல்ஸ் அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு உள்ளது வந்து இது உங்களுக்கு நாவல்ஸ் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.